மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய மாண்பும் மாபெரும் வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற பேரவைக்கு நம்மையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பின நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை வழங்க வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 17வது மாமன்றத்தில் அதிகப்படியான 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்துல நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். பதிலுரை வழங்குற அதே நேரத்தில் நம்மள சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நம்மளோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாலும் நம்மளை தேர்ந்தெடுத்த திருச்சி கிழக்கு மக்களுக்கும் இந்த மன்றத்தில் நம்மளோட நன்றியை பதிவு செய்கிறோம். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தை பத்தியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லேயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாக நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சி மேல வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்ல, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்ல. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மள தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990ஸ்லயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்படி மன்றமாவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009 ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோசியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்துல துணையா இருந்தோம், கொரோனா காலத்துல மக்களுக்கு தோள் கொடுத்தோம். விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையா இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்ப சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இதுவரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது மட்டும் இல்லாம 2011 நாகப்பட்டினத்துல மீனவர் பிரச்சனைகளுக்கு ஆதரவா ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சு பேசி அதுல நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவிச்சோம்.
2018 ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். 2024 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்ச உடனேயே CAA-வை எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில நம்மளோட முதல் மாநில மாநாட்டிய வெற்றி கொள்கை திருவிழாவை நடத்தினோம். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு நம்மளோட 5 கொள்கை தலைவர்களை அறிவிச்சோம். இந்தியாவிலே 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்கள் அறிவிச்ச ஒரே கட்சி நம்ம டிவிக்கு மட்டும்தான் என்ற பெருமையோடு அறிவிச்சோம். பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதுல நமக்கு ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓப்பனா அறிவிச்சோம். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சோம். யாரோட நம்பிக்கைக்கும் நாம் எதிரானவங்க இல்லைன்னு தெளிவா அறிவிச்சோம். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, இப்படி பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். அண்ணல் அம்பேத்கரோட சம வாய்ப்பு, சமநீதி, சமத்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம்னு அறிவிச்சோம். பெருந்தலைவர் காமராஜரோட மதச்சார்பின்மையை ஏத்துக்கிட்டதோட அவரோட நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு கொள்கையா ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். வீரமங்கை வேலு நாச்சியாரோட மண் மீட்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் பின்பற்றுவோம்னு அறிவிச்சோம். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட விடுதலை வேட்கையையும் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக உறுதியாக நிற்கிறதையும் பின்பற்றுவோம்னு சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எம் மதமும் நம் மதம்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்ம கொள்கைன்னு அறிவிச்சோம். நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனா அறிவிச்சோம். எல்லாத்துக்கும் மேல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றத நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாட்டா அறிவிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தோம்.